ஏல மலரு, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இல்லைல்ல? நான் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கல, நல்லா சம்ஸ் எல்லாம் நல்லாவே போட்டு போட்டு பார்த்துருக்கல. நான் எப்படின்னா இன்னைக்கு நல்லா சென்டம் எடுக்க தான் போறேன்ல, எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண போறேன்ல. டேய் நல்லா நீலாம் சும்மா சொல்லிட்டு இருக்கடா. சும்மா இங்க வந்து டூப் விட்டுட்டு இருக்கல சீனு காமிச்சிட்டு. நீ படிக்கிறதுலன்னு எனக்கு தெரியும்டா. எந்த எக்ஸாம்டா நீ நல்லா எழுதுன? எதுவுமே எழுதுதில்ல. இப்போ மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்துட்டியா? மச்சான், நான் கூட நல்லதாண்டா படிச்சுட்டு வந்திருக்கேன். பாக்கலாம்டா எப்படி எல்லாம் பேப்பர் வருதுன்னு. ஆனா நான் சென்டம் வாங்குவதான் நினைக்கிறேன்டா. அவ அப்படிதான்டா பேசுவா ஜெனி, நீ அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இல்ல மச்சான், நான்லாம் கவலை எல்லாம் பட மாட்டா. அவ பேசிட்டு போறா, அவ நல்லா படிக்கிற பொண்ணு, அவ அதனால படிக்கிறா, பேசுறா. நம்ம ஏதோ ஒண்ணு ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறோம், அதுல என்னல இருக்கு? டேய் அர்ஜுன் நல்லா நீங்க எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்களா? எப்படிடா? அப்ப நான் தான் படிக்கவே இல்லையா இந்த சப்ஜெக்ட்? எனக்குலாம் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. எப்படிடா படிச்சீங்க? நீ நல்லா போட்டு பார்த்தா உனக்கு ஈஸி தான். நீ டேபிள்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும். அதுதான் இங்க இருக்கே மேட்டர். தெரிஞ்சுக்கோ, மேக்ஸ்ல அடிஷனு சப்ராக்ஷனு. ஆமால கியரா, நீ நல்லா படி, நான் உனக்கு வேணா சொல்லி தரேன், ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் சொல்லு, நான் சொல்லி தரேன் உனக்கு. அதெல்லாம் ஈஸி, மேக்ஸ் எப்பவுமே ஈஸி தான் மேக்ஸ். என்னது நீங்க சொல்லி தரீங்களா? சிரிப்பா வருதுடா. இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியனால நீங்க சொல்லி தரேன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி வேற சப்ஜெக்ட் கூட சொல்லி கொடுத்தா நல்லதா இருக்கும் கியராக்கு. ஏலே அமைதியா இருல, சும்மா எங்க பேச்சுக்கு வராதல்ல. நாங்க எப்படின்னா எழுதுறோம், நீ படிச்சுட்டல, நீ எழுதல. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். என்ன நலன், என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்க மாதிரி இருக்கு? இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம். மேம், என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் மேம் மேக்ஸ், அதனாலதான் மேம் ரொம்ப ஜாலி. பசங்களா எல்லாருக்கும் பேப்பர்ஸ் கொடுத்துட்டுமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா எக்ஸாம் எழுதுறதுக்கு? இப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடுறேன், அதுக்கப்புறமா தான் ஆன்சர் ஷீட் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை நீங்க நல்லாவே கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஓகேவா? மேம் சீக்கிரமா கொடுங்க மேம், நாங்க ரெடியா இருக்கோம். கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு நாங்க அப்புறமெல்லாம் எழுத மாட்டோம் மேம். நீங்க அப்பயே கொடுங்க, 2 பேப்பரை கொடுத்துருங்க, நாங்க அப்பயே எழுதுறோம். இப்பயே எழுதிட்டா முடிஞ்சிரும். அப்படி எல்லாம் பண்ண முடியாது அர்ஜுன். மேம் ஏன் மேம் பண்ணலாம் மேம், கொடுங்க மேம். எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துடுற மலர். எல்லாரும் கொஸ்டின் பேப்பரை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆன்சர் ஷீட் கொடுப்பேன் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா. அதுக்குள்ள எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுட்டு பாத்துக்குங்க, ஓகேவா? எதுனா டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், சரியா? அதுக்கப்புறமா தான் நான் ஆன்சர் ஷீட் கொடுக்க போறேன், ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா பாருங்க, கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே ஈஸியா கொடுத்துருக்கேன் நானு. எல்லாரும் சென்டம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப ஈஸி, அடிஷன். செகண்ட் ஒன்னும் ஈஸி, சப்ட்ராக்ஷன். தேர்ட் ஒன் வந்து அல்ஜிப்ரா. ஓகே, ஃபைண்ட் x plus y. அப்புறமா வந்து செகண்ட் வந்து 2y. ஓகே, ஈஸியா தான் இருக்கு. ஃபோர்த் ஒன் ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் a ஸ்கொயர் வித் 4 சென்டிமீட்டர். ஓ, இது கூட ஈஸி, நல்லதாச்சு. எங்க அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்தான். என் ஸ்டூடெண்ட்ஸ் has 100 rupees he spends. Yeah, this is also very easy. என்னது இது? ஃபோர்த் क्वेश्चन எப்பவுமே நம்ம புக்ல படிச்சதே இல்லையே, டிஃபரண்டா இருக்கு. இது அவுட் ஆஃப் சிலபஸ். மேம் எப்படி இந்த क्वेश्चन கேட்டாங்க? அதுவும் ஆனுவல் எக்ஸாம்ல போய். ஆஹா, ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் தவிர இந்த 4th 5th என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னெல்லாம் பண்றது? நம்ம எப்படி இதுல சென்டம் வேற எடுக்கணும்ல, இதுல வேற வாயை விட்டுட்டோம். என்ன இது, 4th கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப டஃப்பா இருக்கு. எப்பவுமே இந்த புக்ல பார்த்ததே இல்லையே. என்ன பண்றது இது? மேம் கிட்ட நம்ம சொல்லி பார்க்கலாமா? இது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தெரியுது. என்ன இவ்ளோ கஷ்டமா கொடுத்துருக்காங்க மேம்? இவ்ளோ பெருசா யாருன்னா கொஸ்டின் கேட்பாங்களா? மேம் என்ன மேம் இது, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்கீங்க. 4th 5th எல்லாம் ரொம்பவே டஃப்பா இருக்கு மேம். இதெல்லாம் எப்பவுமே படிச்சதே இல்ல மேம். இவ்ளோ கஷ்டமா இருக்கு மேம். இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் எப்படி மேம் எழுதுறது? என்னது அவுட் ஆஃப் சிலபஸா? நான் எப்ப அவுட் ஆஃப் சிலபஸ்? இந்த கொஸ்டின் நீங்க படிச்சதே இல்லையா புக்ல? நான் எத்தனை வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எப்படி நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லலாம் அதெல்லாம்? மேம் நோ மேம், இது எப்பவுமே இந்த கொஸ்டின் நான் புக்ல படிச்சதே இல்ல மேம். மேம் எஸ் மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இந்த கொஸ்டின் நாங்க எப்பவுமே படிச்சது இல்ல மேம். நிஜமா அவுட் ஆஃப் சிலபஸ் தான் மேம். இது நாங்க பார்த்ததே இல்ல மேம் இது புக்ஸ்ல. மேம் ஆமா மேம், நல்ல அர்ஜுன் சொல்றது கரெக்ட் மேம். எனக்கும் நானும் எப்பவுமே படிச்ச மாதிரியே தெரியல மேம். இது புக்ல எப்பவுமே வரல மேம் இந்த क्वेश्चन. நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ்
சிலபஸ் கொடுத்துருக்கீங்க? எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சிலபஸா? என்ன பசங்களா எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம்? எப்படி நலன், அர்ஜுன், மலருக்கு மட்டும் எப்படி தெரியுது? பாக்கி எல்லாரெல்லாம் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. எஸ் மேம், அவுட் ஆஃப் சிலபஸ் மேம். நோ மேம். யார் அது நோ சொன்னது? ஒரே ஒருத்தர் தான் யாரும் நோ சொல்லிருக்கீங்க. நான் தான் மேம், ஜெனி. அது இருக்கு மேம், அந்த கொஸ்டின் புக்ல நான் படிச்சிருக்கேன் மேம். எனக்கு தெரியும் மேம் அதுக்கு ஆன்சரு. எனக்கு தெரியும், நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. என்னது, சொல்லி கொடுத்துருக்காங்களா? எப்ப சொல்லி கொடுத்தாங்க? ஆமா பசங்களா, நான் ஜெனிக்கு மட்டும் எப்படி சொல்லி கொடுத்துருப்ப, அவ மட்டும் எப்படி ஓகே சொல்றா? நீங்க எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்றீங்க. நீங்க எல்லாம் மறந்துட்டு இருக்கீங்க. இது வந்து புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின் மேம். ஆனா இது வந்து ரொம்பவே டஃப்பா இருக்கு மேம், எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நான் ஆன்சர் ஷீட் குடுக்குறேன், எல்லாரும் ஆன்சர் எழுதுங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஆன்சர் ஷீட்டை ரிசீவ் பண்ணிட்டீங்கல்ல? எஸ் மேம். ஓகே, அவங்கவுங்க ஆன்சர்ஸை மட்டும் எழுதுங்க. யாரும் யாரை பார்த்து எழுதக்கூடாது, சைலண்டா இருக்கணும். எனக்கு ரொம்ப கோவம் வர யாருன்னா பேசுனீங்கன்னா. ஆஹா, அந்த தேர்ட் கொஸ்டின் என்னெல்லாம் எழுதுறது? என்ன ஆன்சர்? மலரை பார்த்து எழுதுவோம். என்ன எழுதிருக்கா இவ? நலன், அங்க என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க மலர் பேப்பரை? மேம், நான் பேப்பர் பார்க்கல மேம், சும்மா தான் பார்த்தேன் மேம். நான் பார்க்கல மேம், நான் என் பேப்பர் தான் மேம் பார்த்துட்டு இருக்கேன். நான் ஆன்சர் எழுதுறேன் மேம், நான் ஒண்ணும் பண்ணல மேம். என்ன இது? x+7 5+7 = 18. எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டோம், ஒரு வாட்டி செக்கும் பண்ணி ஆயிடுச்சு. இப்ப நான் மேம் கிட்ட சொல்லிடலாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்னு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் மேம். என்ன ஜெனி, எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டியா? செக் பண்ணியா? ஒரு வாட்டி ஆன்சரை செக் பண்ணி எல்லாமே, அப்பதான் நான் வாங்குவேன். எல்லாமே செக் பண்ணிட்டேன் மேம், ஆன்சரும் கரெக்டா இருக்கு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். நீங்க வாங்கிக்கலாம் மேம் பேப்பரை. என்னது, இவ பேப்பரை கொடுத்துட்டு போறாளா? இவ எப்படி கொடுத்துட்டானா நான் எப்படி இவள பார்த்து எழுதுறது? எனக்கு ஃபோர்த் क्वेश्चनக்கு ஆன்சரே தெரியல. நான் இன்னைக்கு சென்டமே வாங்க மாட்டேன். நான் அம்மா கிட்ட திட்டு வாங்க போறேன். எல்லா சப்ஜெக்டும் நல்லா எழுதுனாங்க, மேத்ஸ் மட்டும். என்னடா மச்சான், எங்க அக்கா மலர் என்ன அழுகுற மாதிரி தெரியுது. நீ என்னடா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க? என்னன்னு கேளுடா அவள. எதுக்குடா அழுகுறா? ஏலே மச்சான், அவளுக்கு அந்த ஃபோர்த் கொஸ்டின் தெரியல, அதனால அவ அழுதுட்டு இருக்காள. நான் என்னல பண்ணட்டா? எனக்கும் என்ன தெரியுமால அவளுக்கு காமிக்க? எனக்கும் தெரியாது இல்ல, நானே அவளை பார்த்துதான் எழுதலாம்னு நினைக்கிறேன். ஒரு கொஸ்டின் தானே மச்சான் விட்டுட்டா, அதுக்கே அழுதுட்டு இருக்காளா? எங்க அக்காவை நான் என்ன பண்றது? இவ்வளவு சின்சியரெல்லாம் இருக்க கூடாதுடா. என்னடா பண்ணது? எனக்கு ஃபோர்த் क्वेश्चन தெரியவே இல்ல, நான் என்ன பண்ணட்டேன்? ஏ ஜெனி, எதுக்கு அழுகுற? இதுக்கு அழுகுற நீ? ஃபோர்த் क्वेश्चन தெரியலன்னு. ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சு எழுது ஜெனி. ஞாபகம் வரும் பாரு. மொல்லமா யோசி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அழுகாத. மேம், மலர் அழுகுறா மேம், ஃபோர்த் क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியலன்னு. என்னன்னு பாருங்க மேம் மலர. மலர், அது அவுட் ஆஃப் சிலபஸ்னா நீ விட்டுடுமா, நான் எல்லாருக்குமே அதோட மார்க்ஸ் கொடுத்துறேன். ஓ, தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச் மேம். மேம், நான் படிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் மேம். நான் எனக்கு படிக்கிற தெரியும் மேம், அதனாலதான் மேம் நான் எழுதல. தேங்க் யூ சோ மச் மேம், நீங்க மார்க் கொடுத்ததுக்கு. நம்ம தப்பிச்சிட்டோம்டா. நம்மளுக்கு ஒரு क्वेश्चन எழுதவே தேவையில்லை, அவங்களே மார்க் கொடுத்துட்டு போறாங்க மேம். அது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜாலி. இப்ப இவளை பார்த்து மற்றதெல்லாம் எழுதிட்டா சரியா போயிடும், நம்ம எப்படின்னா பாஸ் ஆயிடுவோம். கப்பா அடி, தப்பிச்சோண்டா. பசங்களா எல்லாரும் எழுதிட்டீங்களா? டைம் அப் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் ஆன்சர் ஷீட் கொடுங்க. ஆன்சர் ஷீட் நான் கலெக்ட் பண்ண போறேன். எப்பாடி, நம்ம எப்படியோ பாஸ் ஆயிட போறோம், ஜாலி. வாங்கிக்கோங்க மேம். பசங்களா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஃபோர்த் क्वेश्चनக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு நான் மார்க்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா எல்லாருக்கும்? அதுக்கு நீங்க கவலைப்பட தேவையில்ல. புரிஞ்சுதா? நீங்க டென்ஷன் எடுத்துக்க தேவையில்ல. தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச் மேம். ஓகே பசங்களா, உங்களுக்கு இந்த இயரோட ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் நான் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க சம்மர் வெக்கேஷனை. எங்க வெயில எல்லாம் சுத்தாதீங்க, ஓகேவா? வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃப்டியா இருங்க. அம்மா அப்பா பேச்சு கேளுங்க. பெல் அடிக்கிற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க, சத்தம் போடக்கூடாது கிளாஸ்ல. நான் வந்துருவேன் அப்புறமா. ஏ ஜாலி, பரீட்சை முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஏலே ஜாலில. ஏ அர்ஜுன், என்னல பண்ற? ஆமாடா மச்சான், எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா. இதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. டண்டனக்கா டனக்கு ஜாலிடா மச்சான், ஜாலிடா. இல்ல மச்சான், உங்க அக்கா அழுகுறால, இரு நான் அவளை போய் சமாதானப்படுத்துறல. நம்ம ஃப்ரெண்டுல அவ
எப்படி அழுகலாம்? ஏலே மலரு, அழுகாதலே, மேம் தான் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் அழுகக்கூடாது. கண்ணை தொடச்சுக்கோ, இந்தா தொடச்சுக்கோ, இப்படி துடைக்கணும், இப்படி துடைக்கணும், அழுகக்கூடாது. நல்ல பொண்ணு இல்ல மலரு, நீ எப்பவுமே நல்லா படிக்கிற பொண்ணுதான். சரி மலரு, நம்ம எதனா விளையாடலாமா? சொல்லு. நான் வரலடா. என்னெல்லாம் சொன்ன? வரலையா? இரு. ஏலே அர்ஜுன், உங்க அக்கா பாருல வரமாட்டேன்றா விளையாடுறதுக்கு. இருடா மச்சான், நான் கூப்பிட்டா வருவா. ஏய் மலரு, வா மலரு, எதுக்கு சும்மா அழுதுட்டு இருக்க? அதுதான் மார்க் போடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ கேரா வாப்பா, நம்ம எதுனா விளையாடலாம். என்னடா விளையாடுறது? நீங்களே சொல்லுங்கடா, எதனா விளையாடலாம், ஜாலிடா. என்ன சொல்றது, நீ யோசி, நீ தான் நல்லா கேம்லாம் சொல்லுவ. என்ன விளையாடலாம்? சார்லி சார்லி விளையாடலாம்டா. சார்லியா? சூப்பர். இரு நான் எங்க அக்காட்ட சொல்றேன். மலரு சார்லி விளையாடலாம். என்னது? நான் வரலடா அதுக்கு. சும்மா பயப்படாத, நம்ம விளையாடலாம், அமைதியா இரு. ஜாலி நம்ம சார்லி விளையாட போறோமே. வா கேரா, எல்லாம் ரெடி பண்ணலாம், நம்ம ஜாலியா விளையாடலாம். ஆமாடா, ஜாலியா இருக்கும்டா. அது சார்லி சார்லி விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுடா. ஆமா சூப்பர் ஜாலி, நம்ம எல்லாம் விளையாடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எல்லாரும் ரெடியா இருங்க, விளையாடலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ என்ன தெரியுமா? சார்லி விளையாட போறோம் நாங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு நீங்க லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய், தேங்க்யூ.